வணக்கம் நண்பர்களே, மாறன் வீரா சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல மாறன் பிடியில நம்ம விஜி சிக்கிறாங்க. சந்திரலேகா கிட்ட கையுங்களவுமா கொண்டு விடுறாங்க. சந்திரலேகா அரண்டு போறாங்க. என்னடா இது கூத்தா இருக்கு, நம்ம இவ இறந்துட்டா அப்படின்னு கேஸ் ஃபைல் ஆகி விசாரிச்சு இந்த வீராவை வர பிடிச்சு உள்ளுக போட பார்த்தோம். ஆனா இறந்து போனவனி நம்ப வச்ச அந்த விஜி இப்ப உயிரோடி வந்திருக்கா. இதுக்கெல்லாம் யாரு காரணம் அப்படின்னு சந்திரலேகா லத்தி எடுத்து விஜய காட்டுல இதுக்கெல்லாம் காரணம் சூர்யா தான் அப்படின்னு சூர்யாவின் முகத்திரைய கிளிய வச்சுறாங்க நம்ம விஜி. ஒரு கட்டத்துல பார்த்தோம்னா, இப்பவும் நீ எங்க அப்பாவை கொல்லதுக்கு கங்கணம் கட்டிக்கிட்டு திரிய, இவ்வளவு பட்டபுறவு நீ திருந்தல அப்படின்னு மாறன் நம்ம விஜயை பார்த்து கொந்தளிக்கிறாங்க. அதை பற்றிதான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்துல தான் நம்ம விஜி சூர்யா அப்படியில சிக்கி வந்துட்டாங்க. ஆனா விஜய துரத்த சூர்யா ஆளை விட்டுறாங்க. ஒரு கட்டத்துல ரவுடிக நம்ம விஜய அப்படியே துரத்தி வாராங்கன்னு சொல்லலாம். ஒரு டூ வீலர்ல அங்கிட்டு இங்கிட்டுன்னு நம்ம விஜய அலேக்கா தூக்கிட்டு போற அங்க தேடுறாங்க. ஆனா நம்ம விஜய் அவங்களுக்கெல்லாம் தண்ணி காட்டிக்கிட்டு வராங்க. அந்த சைடு போனா ராமச்சந்திரன் ஃபேமிலியில யாராவது ஒரு ஆளை பார்த்துறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்மளை அந்த சூர்யாவின் ஆட்கள் துரத்துறாங்க. நம்ம எங்கிட்டு போவோம் கடவுளே ஒன்றும் தெரியலையே. ஆனாலும் ராமச்சந்திரன் குடும்பத்தை பழி வாங்கணும்னு என்ன மட்டும் எல்லளவும் நம்ம விஜய்க்கு மாறலை அப்படின்னே சொல்லலாம். எப்படியாவது பழி வாங்கணும், ராமச்சந்திரன் குடும்பத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய தண்டனை அதுதான் அப்படின்னு அந்த இடத்துல கங்கணம் கட்டிக்கிட்டே நிற்கிறாங்க நம்ம விஜய். அப்போ அந்த நேரத்தில் தான் நம்ம ராமச்சந்திரன் கடை வீதியில் ஒரு கடையில் பேப்பர் படிச்சுட்டு நிற்கிறாங்க. நம்ம மாறனை நிற்கிறாங்க. ஆனால் எப்போ ஒரு பட்டாகத்தியை தூக்கிறாங்க நம்ம விஜய். இதை வச்சு ஒரே ஏத்தம் அந்த ராமச்சந்திரனை ஏற்றணும். எங்கள் அப்பா சாவுக்கு காரணமான அந்த ராமச்சந்திரன் உயிரோடையே இருக்கக்கூடாது, அவனை கொல்லணும். அதுக்கு தான் நான் களம் இறங்கி வந்திருக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரனை கொல்ல துணிஞ்சிட்டாங்க விஜய். இந்த சைடு நம்ம மாறன் கண்ணில் பற்றாப்புல அதோட கத்தியை அப்படியே மடக்கி கையை பிடிச்சி திருக்கி நம்ம விஜய்கிட்ட கத்தியை வாங்கி கீழே போடுறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம மாறன் கையிலையும் படுது. ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் இவளை விட்டா பிடிக்க முடியாது அப்படின்னு நம்ம ஓடுறாங்க. ராமச்சந்திரனும் பார்த்துறாங்க. அடடா, இவ செத்து போன விஜயாச்சை நம்ம எல்லார் கண்ணிலையும் மண்ணு தூவிட்டு இவ உயிரோடி தான் இருந்திருக்காளா, தலைமுறை வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இப்போ இருந்தலை என்ன, அவன் அப்பங்கார சாவுக்கு நான் தான் காரணம்னு நினச்சி படுபாவி போட்டுதெல்லாம் வந்திருக்கு. இது எந்த காலத்தில் திருந்தி நம்ம எந்த காலத்தில் குடும்பமாக வாழுது அப்படின்னு நம்ம ராமச்சந்திரனுக்கே பயங்கர கடுப்பு அப்படின்னு சொல்லலாம். மாறன் துரத்தி போகிறாங்க. எங்கள் அப்பாயே கொல்ல வந்துட்டல்லடி, நான் உன்னை விட போகிறதில்ல அப்படின்னு துரத்தி ஓட்டம் கட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா விஜய் தப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம மாறன் விடுவாங்களாங்க. மடக்கி பிடிச்சி நம்ம விஜயை அலைக்கா பிடிக்கிறாங்க. என்னடி நினச்சிட்ட, எங்கள் அப்பாவே இப்போவும் நீ செத்து போனானே நாடகம் ஆகிட்டு எங்கள் மொத்த குடும்பத்தையும் ஜெயிலில் தூக்கி வச்சு கம்பி என்ன வச்சிடலான்னு பார்த்துற, அதுலலாம் தப்பிட்டு வந்தோடனே எங்கள் அப்பாவை உள்ளே தூக்கி வைக்க கொல்லதுக்காக நீ கத்தியை தூக்கி உள்ளே வச்சு ஏற்றிடலான்னு பார்த்தியா, நான் விடுவேனா, நான் இருக்க நேரம் எங்கள் அப்பாக்கோ என் குடும்பத்துக்கோ உன் மேலேயோ உன் விரல் கூட பட முடியாதுடி அப்படின்னு அந்த இடத்துல மடக்கி பிடிச்சிறாங்க. அதோட சந்திரலேகா அதிகாரியை கால் பண்ணுறாங்க. நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. யார், நான் தான் மாறன். என்னடா உன் பொண்டாட்டியே இல்லைன்னு எப்படி காப்பாற்றலாம் அப்படின்னு முயற்சிக்கிறியா, அதெல்லாம் நீங்கள் பாருங்க, உங்களுக்கே பயங்கரமான ஷாக் இருக்குது அப்படின்னு நம்ம மாறன் சொல்லாப்புல. ஒரு கட்டத்தில் நம்ம சந்திரலேகா ஓடி வராங்க. அவங்களுக்கு சரியான வேட்டு வச்சிருக்கிறாங்க. இந்த சைடு விஜயை கையும் களவுமா பிடிச்சி வச்சிருக்காங்க. என்ன பார்க்குறீங்க, இவெல்லாம் செத்து போனான்னு உங்கள் கண்ணில் மண்ணை தூவிட்டு இருந்த விஜய், இப்போ இவளை நான் கையும் களவுமா பிடிச்சாச்சு பார்த்துட்டிங்களா அப்படின்னு சொன்னேன். ஆமாம், இது விஜய் தான், எப்படி பிடிச்சிட்ட, எங்கே இருந்த டேடி நீ, அப்போ ஒரு தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்துட்டு ராமச்சந்திரன் குடும்பத்தில் எல்லாத்தையும் மாட்டி விடுறதுக்காடி இப்படி சுற்றிட்டு தெரிஞ்ச அப்படின்னு அந்த இடத்துல தவுனி நீ நம்ம விஜயை அடித்து இழுத்து காரில் போட்டு கொண்டு போகிறாங்க. விஜய் அடடா எல்லாமே குடிமொழிவு போச்சு, நம்ம இந்த சூர்யா அப்படியிலேருந்து தப்பணும்னு பார்த்தா இந்த சந்திரலேகா அப்படியிலலாம் சிக்கிக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த சூர்யாவுக்கு இந்த விஷயம் ஒரு பேரடி தலையில் கொண்டு விழுந்தது கணக்காக ஃபீல் பண்ண ஆயிட்டாங்க. என்னது அந்த
விஜய் வந்து சந்திரலேகாட்ட மாட்டிட்டாளா? நம்ம சந்திரலேகாவை இந்த கேஸ்லேருந்து திசை திருப்பி விட நம்ம எவ்வளவோ வந்து பிளான் பண்ணி எல்லாம் செய்தோம். ஆனால் நம்ம திட்டம் எல்லாம் கடைசியில் சொதப்பி இப்படி ஆகி போச்சே அப்படின்னு வந்து நம்ம சூர்யா வந்து கலங்கி போய் நிற்கிறாங்க. இப்போ இந்த மாறன் குடும்பத்துக்கு என்ன கொஞ்ச நேரத்தில் உண்மை தெரிய போகுது. அதோட நம்ம அம்மாவை கூட்டிக்கிட்டு நம்ம இந்த வீட்டில் இருந்து எஸ்கேப் ஆக வேண்டிய விஷயம் நாள் வந்து போச்சு அப்படின்னு வந்து இவ்வளோ நாள் விஜயை வச்சு பகடக்காயாக வந்து யூஸ் பண்ணி இந்த ராமச்சந்திரன் குடும்பத்தை பழி வாங்கிறதுக்கு செய்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போவும் எல்லா விஷயமும் நம்ம ராமச்சந்திரன் வீட்டுக்கு தெரிஞ்சு நம்மளே அவங்க இனி கொஞ்ச நேரத்தில் கழுத்தை குத்தி வெளியே தள்ள போகிறாங்க. இந்த விஜய் வேற கண்டிப்பாக வந்து உண்மையை உளறி அடி தாங்காமல் கொட்ட போகிறா. இல்லாட்டா மாறன் வந்து கேட்கக்கூடிய அந்த கொஸ்டினில் மடங்கி அந்த நான் தான் கடத்தினதுன்னு என் உண்மையை கக்க போகிறா. கடவுளே இப்போ என்ன பண்ண அப்படின்னு வந்து அரண்டு போய் நம்ம சூர்யா வந்து மூக்குக்கு மேலே விரலை வச்சு வந்து யோசிக்காங்க. ஆனால் நம்ம விஜய சந்திரலேகா அழகா பிடிச்சி சொல்லுடி, நீ வந்து தலைமுறை வாழ்க்கை வாழறதுக்கு யார் காரணம்? உன்னை யார் கடத்தினா சொல்லு, ராமச்சந்திரன் வீட்டில் உள்ளவங்க உன்னை கடத்தினாங்களா அப்படி இப்படின்னு வந்து கேட்க நேரம் இவங்க எல்லாம் இல்லை, நான் இவங்க இப்படியில் இல்லை, உண்மையாட்டே என்னை வந்து இப்படியெல்லாம் பண்ணினது சூர்யா அப்படின்னு வந்து உண்மையை சொல்லு நேரம் சூர்யாவா அப்படின்னு வந்து அந்த இடத்துல அரண்டு போகிறாங்க. ஒரு கட்டத்தில் அப்படியே வந்து அரண்டு போய் வந்து நிற்கிறாங்கன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் நம்ம பார்த்தோம்னா அதோட நம்ம ராமச்சந்திரன் குடும்பத்தில் எல்லாரும் வந்து விஜய் கிடைச்சாச்சு. இந்த கேஸில் இருந்து நம்ம ஒட்டுமொத்த குடும்பமும் தப்பிடுச்சு. இவளை வந்து இந்த நிலைமைக்கு தலைமறைவு வந்து வாழ்க்கையை இந்த விஜயை வந்து கடத்தி வச்சிருந்தது எல்லாம் சூர்யா அப்படின்னு வந்து சூர்யாவின் முகத்திரை வந்து கிளிய ஆரம்பிச்சு சூர்யா அரண்டு பேரஞ்சது கணங்க நிற்கிறாங்க. அடடா மாந்தோப்பில் நம்ம வந்து ஒருத்தங்கிட்ட வந்து விசாரிக்க விட்டவங்க எல்லாருமே தாடி வச்சிருந்தான் அப்படின்னு வந்து ஒரு தாடிக்காரன்னு சொன்னாங்களே. அப்போ அந்த தாடிக்காரன் இந்த சூர்யா தானா? இந்த சூர்யாவை நான் அப்போவே நினச்சேன், இந்த திருட்டு பைய கண்டிப்பாக நம்மளை ஒரு கட்டத்தில் வந்து பழி வாங்கணும்னு எண்ணத்தோடு சுற்றிட்டு தெரிஞ்சா. ஆனால் அவன் திருந்த மாட்டானா, திருந்தக்கூடிய ஆள் இல்லைன்னு நினச்சேன். ஆனால் இப்போ அது நடந்து போச்சு. அவன் திருந்தக்கூடிய ஆள் இல்லை, வேணும்னே நம்ம குடும்பத்தை பழி வாங்கியிருக்கான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்படியே வந்து அரண்டு போகிறாங்க. என்ன இவன் நம்ம குடும்பத்தை பழி வாங்கிறதுக்கு விஜயை கடத்தி வச்சு நம்மளை பகடக்காயை வந்து யூஸ் பண்ணியிருக்கான். அதோட வீராவோட ஸ்டாலை அங்கே கொண்டு அந்த ஸ்பாட்டில் போட்டு அந்த சந்திரலேகாவையும் திசை திருப்பி விட்டுருக்கான். இவன் பயங்கரமான ஆளாக தான் இருப்பான் போல நல்ல காலம். இப்போவாது இவனை கண்டுபிடிச்சிட்டோன்னா இவனை எல்லாம் நல்லவேன்னு நினச்சி நம்ம அப்பா வேற ஜாலரா தட்டிட்டு தெரிஞ்சு இப்போ இந்த விஜய் வந்து இவனை போட்டு அப்பாவை போட்டுதல்ல அளவுக்கு வந்து போனதுக்கும் வந்து எல்லாமே வந்து சூர்யா பயங்கரமான ஆளாக தான் இருந்திருக்கான். எல்லாத்துக்கும் அவன் தான் காரணம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து பயங்கரமாக வந்து நம்ம சூர்யாவை கண்டுபிடிச்சி காட்டுனே வந்து காட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் பார்த்தோன்னா இந்த சைடு நம்ம விஜய் வந்து உண்மையெல்லாம் கக்குனது காணாதுன்னு நம்ம சந்திரலேகா வந்து அந்த சூர்யாவை கூட்டு வச்சு விசாரிக்க வந்துடுறாங்க. அப்போ தான் சூர்யாவுக்கு ராமச்சந்திரன் குடும்பத்தை பழி வாங்கணும்னு ஒரு பெரிய திட்டம் இருந்தது வந்து போட்டு உடைக்கிறாருங்க நம்ம சூர்யா.